ரஜினி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்றால் தாம் அரசியல் சூப்பர் ஸ்டார் என தெரிவித்துள்ள சீமான், இருவரும் இணைந்தது கண்டு பலருக்கும் பயம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகத்தில் நடந்த மாவீரர் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நம்மை நோக்கி வரும் விமர்சனங்களை உரமாக்க வேண்டும் என்று கூறினார். இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏதோ நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டுல காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்றுக்கணும். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் கிணங்கு பாயிண்ட். தன் மீது காவி சாயம் பூச சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்த சீமான், அது தனக்கு பொருந்தாத ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குறார். ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் myself. It's very bad, very ugly. I hate it. அடடே, யாருக்கு? என்னதே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது. பேசி ஏதாவது பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா. அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான், இவன் பேக்கப் பண்றானா. பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினர் அஞ்சலி செலுத்த அனுமதி கோரி காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஜெயக்குமார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கும் என்றும், ஏன் திமுகவில் கள ஆய்வு கூட்டத்தில் பிரச்சனை இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். தெரியல உங்களுக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தா வெளிப்படையாகவே தெரியும். அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பல, புரியுதுங்களா? அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தா இருந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரை அப்படி ஒரு பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனை தவிர மற்றவர்களை சேர்ப்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார் எனவும் கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் தற்போதைய ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் ஏற்கனவே இதய பாதிப்பிற்காக சிகிச்சை பெற்றிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது உடல்நலக் குறைவால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளார். நுரையீரல் சளியால் மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் ICU வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மருத்துவமனைக்கு சென்று EVKS இளங்கோவனின் உடல்நிலை குறித்து விசாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.